ஆவடி ஜோதி நகரில் தேங்கிய மழைநீர் ராட்சத மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கன்னியப்பன். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஜோதி நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணனூர் ஏரி நிரம்பி அந்த நீரானது ஜோதி நகர் பிரதான சாலையில வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்தது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு முதலாக செய்தி வெளியிட்டிருந்தது. அன்று முதல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், ஆவடி மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்திருந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் ஏற்கனவே கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில கடலூர் மாவட்டத்திலிருந்து 3 ராட்சத மோட்டார்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜோதி நகர் பகுதியில தான் அந்த 3 மோட்டார்களும் தற்பொழுது செயல்படுத்தி அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெறுகிறது. 25 குதிரை திறன் கொண்ட அந்த மோட்டார் குறிப்பாக ஒரு நிமிடத்தில் 4500 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய திறன் கொண்டது. இது இரவும் பகலுமாக இந்த மின்சார ஜெனரேட்டர் மூலமாக இயக்கப்பட்டு அந்த தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மழைக்காலங்களுக்கும் இந்த ராட்சத மின் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது துவங்கி தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கன்னியப்பன்.